வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. இந்த இடத்துல மட்டும் ஏறி இருக்கும், இங்க மட்டும் கொஞ்சம் முடி இல்லாம இருக்கும். முன்னேற்றி வழுக்கை பெரிய அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தாராளமா பண்ணலாம். எனக்கு அது இருந்தது, அதனால நான் பண்ணேன். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணும்போதுமே நீங்க உங்க முடி எப்படி இருந்துச்சு நான் பார்த்தேன். இப்போ வந்து பயங்கர சேஞ்சஸ் இருக்கு. இது எதுவும் நட்டு நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல வளர்ந்துச்சா இல்ல விக்கா என்ன மேட்டர்? விக்கலா இல்லங்க, நான் ஒரிஜினல் முடிங்கிறது. ஆக்சுவலி நான் ஏப்ரல்ல பண்ணேன் டிரான்ஸ்பிளான்ட். ஆல்மோஸ்ட் 8 மாசம். இப்போ நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க, ஆபீஸ்ல இருக்க பசங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா ஏறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல மட்டும் வளர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது செய்ய முடியும். டு பி வெரி ஆனஸ்ட், அந்த இடத்துல தான் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகும். இல்ல மினாக்சிடில் அண்ட் ஃபினஸ்ட்ரைடுங்கிறது தாங்க ரெண்டுமே மெடிசின் FDA அப்ரூவ்டு. இப்போ ஹேர் லாஸ் அப்படின்னு போனீங்கன்னா இப்ப பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. இது என்ன கணக்கு? பூச்சி வெட்டினா ஏதாவது பூச்சி வந்து கடிக்குமா? ஸ்கேல்ப் சமையல் கட்டு கிடையாது ப்ளீஸ். எனக்கு இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் மெயினா சொல்லுங்க. யாராவது ஹேர் லாஸ் கியூர் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நானும் வரேன். பட் ஆனா நீங்க எவ்வளவு முயல் ரத்தத்துல இருந்து எண்ணெய் எடுத்து முடி வளர வைக்கிறதெல்லாம் இருக்கு. ஐயோ பாவங்க முயல். இப்ப அந்த நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. இல்ல நைட் ஷிஃப்ட்டுக்கும் முடிக்கும் என்ன பிரச்சனை? என்ன தொடர்பு? இப்ப இன்னைக்கு தேதிக்கு என்ன மாதிரி உணவெல்லாம் நம்ம சாப்பிடலாம்? இன்னைக்கு வந்திருக்கிற இடமும் புதுசு இல்லை, கெஸ்ட்டும் புதுசு இல்லை, அப்படிதாங்க சொல்லணும். நம்ம ஜெருஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். டைரக்டாவே நான் சொல்றேங்க, ஜெருஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். டாக்டர் நிவேதன் நம்ம கூட இருக்காங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தின தெளிவான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோங்க. நான் எடுத்தோன்னு எப்பயுமே கொஞ்சம் பேசிட்டு அப்படி சொல்லுவேன், இப்போ டைரக்டா சொல்லிட்டேன். ஒரே காரணம், ஒரு டாக்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மற்ற பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடியவங்க, அதுக்குன்னு படிச்சவங்க, அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றவங்க, அவங்களுக்கே அவங்க பண்ணி ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துல சூப்பரான ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை கண்ணால் என்னால் பார்க்கவும் முடியுது. ஏன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எப்பப்பெல்லாம் ஜெருஷ் வர்றேனோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்காகலாம் நான் வருவேன், கூட வருவேன். அப்போல்லாம் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது நான் இப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி டாக்டர் நிவேதன் உங்கள் தலையில் இவ்வளோ முடி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே பயங்கர ஆச்சரியம். அது அவங்க என்ன பண்ணாங்க? இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணால் நமக்கும் இப்படி முடி வளருமா? இந்த ஹேர் லாஸுங்கிறது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை க்யூர் பண்ணவே முடியாதா? அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்துடணுமா? இல்லை க்யூர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது? அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்? யாரெல்லாம் அதை அவைல் பண்ணிக்கலாம்? எப்படிப்பட்ட முடி இருந்தால் நம்மளாம் அதை இது பண்ணிக்கலாம்? எல்லாத்த பற்றியும் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. அவங்களே பண்ணியிருக்கிறதுனால அது என்ன ஏதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக யாருக்கெல்லாம் முடியை பற்றின பிரச்சனை இருக்கோ அவங்களுக்குலாம் பயனுள்ள வீடியோவாக இது இருக்குன்னு மிக உறுதியாக நம்புகிறேன். சாரை பாசிட்டிவிட்டிக்கு இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட். தேங்க்யூ. நான் எடுத்தோன்னு அப்படி சொல்கிறேன், விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிவேதன் சாரை பார்க்க போகணும் இப்படிலாம் சொல்லுவோம். பசங்கிட்ட கேட்டேன், எப்போ நான் முடி வெட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாண்ணே, நீங்கள் கொஞ்சம் முடி வெட்டி ட்ரிம் பண்ணிக்கங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சலூனில் போய் உட்காந்தோன்னே முடி வெட்டுறதுக்கு பயம். ட்ரிம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்? நான் பாட்டுக்கு முடி வெட்டிட்டு வந்து உட்காந்து நீங்கள் உங்களுக்கு முடி கம்மியாக இருக்கு, நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா டாக்டர்ஸ்ட்ட போகும்போது, ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ எப்படி ஒரு முடி இருந்தா நீங்க அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க கொடுப்பீங்க? ஏன்னா எங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா முடி வளரணும்னா தோணும். இந்த இடத்துல மட்டும் ஏறி இருக்கும், இங்க மட்டும் கொஞ்சம் முடி இல்லாம இருக்கும், கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து திருப்பி இந்த இடத்துல இல்லாம இங்க இருக்கும். ஸோ முடி வகை தலையில எந்த மாதிரி இருந்தா அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், எப்படி இருந்தா அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க, நீங்க ஒன்றும் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு அப்பெல்லாம் சொல்வீங்களா? கண்டிப்பா. முதல்ல அந்த பேஷண்ட்டுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, ஹேர் லாஸ் இருக்கா, ரெண்டுத்துக்கும் நான் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு முதல்ல வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஒருத்தங்களுக்கு லுக் சேஞ்ச் ஓவர்னு நம்ம காமிப்போம்ல, அவங்களுக்கு வேணும்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் போகணும். இப்போ யூஸ்வலாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்குலாம் டிரான்ஸ்பிளான்ட் பெருசாக தேவைப்படாது. ஹேர் லாஸ்லேயே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஹேர் ஃபாலுங்கிறது நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் எடுத்தோம்னா 4 முடி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு ஃபாலிக்கல்ங்கிறது எப்போவுமே ஒரு டிரான்சிஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? ஆனால் ஹேர் லாஸ் என்ன தெரியுமா ஆகும்? ஒரு ஃபாலிக்கல், ஒரு முடி விழுந்துட்டு திருப்பி வளரலை அப்படின்னா அது ஹேர் லாஸ். இல்லை வளர்றதுக்கு ஸ்லோ ஆகுது, இல்லை லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஹேர் லாஸ்ன்னு டேர்ம் பண்ணுவோம். அது இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நம்ம இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை மெடிசன்ஸோ நம்ம சில ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா பண்ணலாம். ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் எனக்கு லேட்டர் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஈவன் ஐ வாஸ் ஃபேஸிங் ஹெவி ஹேர் லாஸ். எனக்கு ஃபீவர், ஒரு டைஃபாய்டு மாதிரி வந்து, டெங்கு வந்து நிறைய ஹேர் லாஸ் ஆகி, நான் வேணா அந்த ரிசல்ட்ஸ் கூட நான் போஸ்ட் பண்றேன். நீங்க நம்ம கிளினிக் வந்தாலும் என்ன பார்க்கலாம், நீங்களே லைவா பார்த்துருக்கீங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு பொறுத்து தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் வேணுமா வேண்டாமான்றது பார்க்கணும். முதல்ல அவங்களோட க்ரைட்டீரியா தான் முக்கியம்.
ஏன்னா சில பேருக்கு எனக்கு ஃப்ரண்ட்ல ஹேர்லைன் வேணும், ரிசீஷனுக்கே வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பேசி புரிய வச்சு அவங்களுக்கு வேணும்னா அந்த ஃப்ரண்ட் லைன் மட்டும் வைக்கலாம். ஆனால் யூஸ்வலாக டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது பால்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு, வழுக்கை தலை உள்ளவங்களுக்கு தான் பண்ணுறது. அதாவது முன் வழுக்கை நல்ல ஃப்ரண்ட் லுக்கே போயிருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் நம்ம பார்க்கும்போது இப்படி நம்ம பார்க்குறோன்னா அந்த ஒரு லுக்கே நம்மளுக்கு தனியாக தெரியும், கரெக்டாக. ஆனால் யூஸ்வலாக இந்த ஒரு ப்ராசஸ்ங்கிறது பேஷண்ட் பர்செப்ஷனும் வேணும், டாக்டரோட பர்செப்ஷனும் வேணும். இதுக்கு பேர் பேஷண்ட் அண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசி அது ஆன் போர்டில் பேஷண்ட் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கான ஒரு ஃப்ரீடமும் இருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல்லஸ்ட் ரிசல்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு பண்ணலான்னா, முன்னேற்றி வழுக்கை பெரிய அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தாராளமாக பண்ணலாம். எனக்கு அது இருந்தது, அதனால நான் பண்ணேன். ஃபைன். அப்படியே நான் உங்களுக்கே வர்றேன். எனக்கு தெரியும் நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணும்போதுமே நீங்க உங்க முடி எப்படி இருந்துச்சு நான் பார்த்தேன். இப்போ வந்து பயங்கர சேஞ்சஸ் இருக்கு. இது எதுவும் நட்டு நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல வளர்ந்துச்சா இல்ல விக்கா என்ன மேட்டர்? விக்கெல்லாம் இல்லைங்க, நான் ஒரிஜினல் முடிங்கிறது. இது நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நான் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல இருக்கேன். மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, சொல்லுவாங்கல்ல ஒரு காரை வாங்குறது பெரிய விஷயம் இல்லப்பா, அதை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி தான் ஹேர்ன்னு மட்டுமே இல்லை சார், நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், பாடி வெல்னஸ்க்கே நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் தெரப்பிங்கிறது எப்பவுமே முக்கியம். ஹேர் பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ஹேர் இருக்கு, சரி இருக்கிற ஹேரை நம்ம பாதுகாக்கணும்ல, எல்லாத்தையும் முடிய எடுத்து நட்டு வைக்க முடியாதுல்ல. அப்போ எக்ஸிஸ்டிங் ஹேருக்கு அஃப்கோர்ஸ் நான் இன்ஜெக்ஷன்ஸ் ஜிஎஃப்சி எடுத்திருக்கேன், QR678 எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ எக்ஸோசோம்ஸ்லாம் வந்திருக்கு, சரியான ரிசல்ட்ஸ் வருது. பேஷண்ட்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி. ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் பேஷண்ட்டுக்கு கண் முன்னாடி நாங்கள் காட்டுறோம். அதுவும் நான் டெய்லி ப்ராக்டிஸில் பார்க்குறது QR678 எக்ஸோசோம்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் மினாக்சிடில், ஃபினாஸ்ட்ரைட் போன்ற விஷயங்கள்லாம் நான் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா தூங்குறேன், சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கேன், ரொம்ப யோசிக்கிறது இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆகுறது இல்லை, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கேன். நீங்கள் முன்னாடி சொன்ன GFC அந்த விஷயம் எனக்கு தெரியும். லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்டு கூட இங்கே தான் அவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும், GFC பண்ணிட்டு இருக்கும். கடைசியா ஒரு சொன்னீங்க மினாக்சிலின், அது என்னதான்? ஏன்னா அது நிறைய கேள்விப்பட முடியுது இந்த ஹேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இது பண்ணா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் என்னமோ சொல்றாங்க. என்னதான் மேட்டர்? என்ன மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்ட்ரைடுங்கிறது தாங்க ரெண்டுமே மெடிசின் FDA அப்ரூவ்டு. இப்போ ஹேர் லாஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த 2 தான் அப்ரூவ்டான மெடிகேஷன். ஓகே, மற்றதெல்லாம் சப்ளிமெண்டரி டோசேஜில் வரும், ரெடென்சல், ப்ரோகேப்பல், இது எல்லாமே வந்து இன்ன அளவுக்கு வந்து அந்த காம்பனன்ட் வந்து இதாகலை. ஆனால் இதெல்லாம் சப்ளிமெண்டரி டோசேஜ். மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்ட்ரைடு ரொம்ப தெளிவாக வியூவர்ஸ்க்கு சொல்கிற குழப்பமே வேண்டாம். மினாக்சிடில் வேற காம்பனன்ட், ஃபினாஸ்ட்ரைடு வேறு, சரிங்களா? மினாக்சிடிலுங்கிறது வேசோ டைலேட்டர்னு சொல்லுவோம். வேசோ அப்படின்னா வெசல், அந்த ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதை விரிவுபடுத்தி அதை பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது என்ன ஆகும்? முடி வளர்ச்சி தூண்டும். ஓகே, இது டாபிக்கலாகவும் இருக்குது, ஓரல் டேப்லெட்டாகவும் இருக்குது. ஆனால் யாருக்கு என்ன வேணுங்கிறது டாக்டர் தான் பார்த்து டிசைட் பண்ணணும், நீங்களாம் எடுத்து போடக்கூடாது. ஏன்னா மினாக்சிடில் காமன் அண்ட் வெரி ஒரு என்கவுண்டர்டு சைட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி யூசேஜ். சும்மா ஒரு 2 மாதம் போடுறது, 1 மாதம் போட்டுட்டு அப்படியே விட்டுறது. அப்போ என்ன ஆகும்? வீக் ஃபாலிகல்ஸும் விழும், வளர்ந்த ஃபாலிகல்ஸும் விழும். மினாக்சிடிலுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ட்ரக் யூசேஜ். அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 8 months to 1 year நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபுல்லஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் மினாக்சிடிலோட ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகேயா? ஃபினாஸ்ட்ரைடுங்கிறது சரி சார், நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டெரான் ஒரு ஹார்மோன் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இப்போ இந்த லெவலில் தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. இந்த டெஸ்டோஸ்டெரான் என்ன ஆகுது தெரியுமா? டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரானாக மாறுது. அந்த ஹார்மோன் என்ன ஆகுதுன்னா அது ஒரு கரண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரண்ட் வந்து அந்த வேர்க்கால் இருக்குல்ல, ஹேரோட ஃபாலிக்கலோட பல்ப் கிட்ட கீழே போய் ஷாக் அடிக்கிற மாதிரி அடிக்குது. அப்போ என்ன ஆகும்? ஃபாலிக்கல் தின்னாக ஆரம்பிக்கும். அந்த தின்னிங் பேர் தான் மினிச்சரைசேஷன் ஆஃப் த ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். அங்கே தான் இந்த ஹேர் லாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அங்கே தான் அங்கே தின்னிங் ஸ்டார்ட் ஆகுது, கொட்டுதல். எக்ஸாக்ட்லி. அப்போது அந்த ஃபினாஸ்ட்ரைடு வந்து என்ன பண்ணுன்னா அந்த DHT ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதுதானே இதாகுது, இது போய் நடுவில் பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ இப்போ நான் ஒரு ஷாக் இருக்குது, இங்கே நான் ஒரு பேரியர் வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் குறையும்ல. அஃப்கோர்ஸ் இதுதான். இப்போது ஃபினாஸ்ட்ரைடு பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணும், DHT லெவல்ஸை சப்ரெஸ் பண்ணும். இது நிறைய பேர் வந்து எனக்கு ஓபியில் அவ்வளோ டவுட்ஸ் கேட்கறது, ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருமா, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஆகுமா, இந்த சந்தேகங்கள்லாம் வரதான் செய்யுது. சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லி நமக்கு இதெல்லாம் பண்ணும்போது இப்படி எனக்கு குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது சிக்கல் வருமா, இந்த சந்தேகங்கள்லாம் ஏற்படுது. ட்ரூ. ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம கூகுள் நெட் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க, விச் இஸ் நார்மல், எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். பட் ஆஸ் அ டாக்டர் வாட் ஐ எம் டெல்லிங், 100%
100% பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப 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 ரேர். ஓகேயா? அதுவுமே இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எங்கே வருதுன்னா ஃபினாஸ்டைடோட ஹை டோசேஜான 5 mgன்னு சொல்லுவோம். ஃபினாஸ்டைட்லேயே டோசேஜ் இருக்குல்ல, 1 mg இருக்கு, 5 mg இருக்கு. யூஸ்வலாக ஹேரில் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது 1 mg. அதுலேயும் சில பேர் ஆல்டர்னேட்டிவ் டேஸும் போட்டு நல்ல ஒரு சேஃப் மைக்ரோ டோசிங்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து 100% வந்து உங்களுக்கு பெருசாக அதை நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். என்னால் நான் கிளியராக சொல்ல முடியும், ஃபினாஸ்டைட் அண்ட் மினாக்சிடிலோட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்கள் ஹேரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இந்த 2 இடத்துல இப்ப பயங்கரமா நெத்தி ஏறி இருக்கு. உங்களுக்கா? இல்ல எனக்கு தெரியல, நான் காட்டுறேன், நீங்க பாருங்க, நான் பேஷண்டான்னு பாருங்க. இல்ல நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்க. வேணும் உங்களுக்கு எனக்கு ஒரு நெத்தி ஏறுது வேணும்னா பண்ணிக்கோங்க, மத்தபடி நீங்க நல்லா இருக்கீங்க. ஓகே ஃபைன், தேங்க் யூ சோ மச். இப்போ நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க, ஆபீஸ்ல இருக்க பசங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா ஏறி இருக்கு. முடி கொஞ்சம் மொட்டை எடுத்தாங்கன்னா தெளிவா தெரியுது, இந்த இடத்துல முடி இல்ல, இங்க எல்லாம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மட்டும் வளர வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது செய்ய முடியுமா? ஆனா அதாவது ரொம்ப கீழே ரொம்ப மேலே ஏறிடுச்சுன்னா அது ரொம்ப கீழே எல்லாம் கொண்டு வரணும்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். ஓரளவுக்கு அந்த ஹேர் லைன்ல ஒட்டி இருக்கக்கூடிய ஹேர்ஸை வேணா நம்ம வளர வைக்கலாம், ஓகேங்களா? ஆனா டு பி வெரி ஆனஸ்ட், அந்த இடத்துல தான் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகும். நீங்க பால்னஸ் ஆறவங்களா பார்த்திருக்கீங்களா? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், இங்க இருக்கும். அப்புறம் இந்த ஏரியால எக்ஸாக்ட்லி பின்வழுக்கைன்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி, அது வந்து கிரவுன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா பணக்காரங்களா இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படியா? குழி விழுந்தா பணக்காரங்க. உண்மைக்குமே நீங்க பணக்காரங்க தானங்க? என்னங்க நான் மிடில் கிளாஸ் பையங்க. ஏங்க நீங்க வேற முன்னாடி இல்ல, இப்பயும் மிடில் கிளாஸ் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்குலாம் கிரவுன் பால்னஸ்ங்கிறது ரொம்ப ஹெவியா இருந்தது. நான் அந்த போஸ்ட் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து மைக்ரோடர்மா நீட்லிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட். கிரவுன் பால்னஸ்ங்கிறது கொஞ்சம் ட்ரீட் பண்றது கஷ்டம் தான். ஆனா அதேமே ஜெரூஷ்ல வந்து சூப்பர்வா பண்றோம். நல்ல ப்ராப்பர் டயக்னோசிஸ். முடி வளர வச்சிருக்கீங்க. எனக்கு வளர்ந்துருச்சு, நான் காட்டுறேன், லைவா காட்டுறேங்கிறேன். நான் போட்டோஸ் கூட உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இல்ல டைரக்டா பேஷன்ஸ் வேணும்னா, மக்கள் வேணும்னா டைரக்டா வந்து பார்க்கலாம். நான் ஐ ஹாவ் ப்ரீ ஆப் அண்ட் போஸ்ட் ஆப். அவ்வளோ பெரிய பால்னஸ் இருந்தது, அதையே அங்க ஹேர் வளர வச்சாச்சு, டிரான்ஸ்பிளான்ட் வித் மெயின்டெனன்ஸ் தெரப்பியோட. ஸோ இந்த இடமும் தான் ரொம்ப அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம். அதனால தான் அந்த இடத்துல பால்னஸ் கிரியேட் ஆகுது. அப்போ சரி டாக்டர், இங்கேருந்து எடுத்து இங்க வைக்கிறீங்க, அப்ப முடி கொட்டாதானா? இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் வந்து பெருசா ஆக்ட் ஆகாது. அதனால தான் இந்த ஹேர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான ஹேர்ஸ். இதை எடுத்து நம்ம இங்கே வைக்கிறோம், புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். சரி, இப்படி நான் பண்றேன் டாக்டர். பண்ணும்போது எனக்கு 3 மாசத்துல நீங்க ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்றீங்க. டிரான்ஸ்பிளான்ட்ல சொல்றீங்களா, இன்ஜெக்ஷன்ல சொல்றீங்களா? டிரான்ஸ்பிளான்ட்ல மினிமம் 5 months ஆச்சும் வேணும். அப்ப நம்ம 3 மாசம் பேசுனது இன்ஜெக்ஷன்ஸ் பிளஸ் மினாக்சிட். அந்த early stage of hair loss and இல்ல கொஞ்சம் தின்னிங் இருக்கு. அது உங்களுக்கு எத்தனை நாள் டாக்டர் தெரிஞ்சு? எனக்கு ஆக்சுவலி நான் ஏப்ரல்ல பண்ணேன் டிரான்ஸ்பிளான்ட். ஏப்ரல்ல பண்ணேன். திஸ் இஸ் டிசம்பர், ஆல்மோஸ்ட் 8 மாசம். எஸ், ஆல்மோஸ்ட் 8 மாசம். உங்களுக்கு எப்ப கம்ப்ளீட் ஆகும்? எனக்கு இன்னுமே இது வளரும். இது இன்னுமே வளரும். ஆக்சுவலி இன்னும் ட்ரீட்மென்ட்டை நிறுத்திட்டீங்களா? இல்ல, நான் ட்ரீட்மென்ட்ங்கிறது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். மெயின்டெனன்ஸ் எத்தனை நாள் மெயின்டெய்ன் பண்ணணும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 year, ஒரு வருஷம். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி கண்டுக்கவே வேண்டாம். அப்படி கிடையாது சார். நம்ம ஒன்னு அப்படி கண்டுக்காம விட்டுட்டோம்னா ஹேர் லாஸ் கியூர் பண்ணிடலாமே. யாராவது ஹேர் லாஸ் கியூர் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நானும் வரேன். பட் ஆனா நீங்க எவ்வளவு முயல் ரத்தத்துல இருந்து எண்ணெய் எடுத்து முடி வளர வைக்கிறதெல்லாம் இருக்கு. ஐயோ பாவங்க, முயல் எங்க ரத்தம் வேணும் தான், அதுக்காக உங்க ரத்தத்தை எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லுங்க. முயல் ரத்தத்தை எடுக்கணும்னு நினைக்க கூடாது. எவ்வளவு எண்ணெய்கள் இருக்கு தெரியுமா மார்க்கெட்ல? சரிங்க, நான் என்ன சொல்றது, எதுவும் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். நான் வேணா நான் இன்னொன்னு கூட ஓப்பனா சொல்றேங்க. நான் ஒரு பேஷண்ட் கொடுக்குறேன், கிரேட் 7 பால்னஸ் தரேன், 7 நாள்ல வளர வைக்க முடியும்னா சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும் அப்படிங்கிற. பட் அப்படிலாம் பாசிபிள் கிடையாது. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹேர் லாஸங்க கியூர் பண்ண முடியாது. நீங்க அப்பவே கேட்டீங்க ஹேர் லாஸை கியூர் தான் பண்ண முடியுமானா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த செகண்ட் வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு ஹேர் லாஸ்க்கு கம்ப்ளீட் கியூர். அப்போ நம்ம இதை போட்டோம், இப்போ மினாக்சில் போடுறோம், இல்லை ஃபினாஸ்டைட் போடுறோம், இல்லை ஜிஎஃப்சி எடுக்கிறோம், இல்லை கியூஆர் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து ஒன்ஸ் போட்டுட்டோம்னா அது திருப்பி போடாம இருந்தா தானே கியூர். ஆமா அதானே. ஆமாமா, அதான் நான் ஜிஎஃப்சி பண்ணிட்டேன், காய்ச்சல் வருது, மாத்திரை போடுறோம், சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் நார்மலா இருப்போம், அதான் கியூர். வருது இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது இல்ல. இப்போ நான் சொல்றேன் அந்த இமிடியேட் இதுவுமே அப்படிதானே. இதை தான் நானும் சொல்றேன், இதுக்கு கியூர் பண்ண முடியாது. ஹேர் லாஸை கியூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே வந்து முடி வந்திருக்கும். கொஞ்சம் யோசிங்க, எந்த ஆயிலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்
பெனிஃபிட்ஸ் தான். அதுவும் ஆயில் நீங்கள் சொல்லும்போது எக்ஸிஸ்டிங் ஹேரை மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஆயில் வந்து பெரிய அளவுக்கு முடியை வந்து பால்னஸ்லாம் முடி வளர்ந்துருச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. இல்லை, எல்லாருமே முடி வளர்ந்துருக்கும். எல்லாருக்கும் முடி இன்னும் வளர்ந்துருக்கும். நியாயம் நியாயம், அது நியாயம். இல்லை, இவ்வளோ தூரம் நம்ம கியூஆர் பற்றி பேச வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எதுவுமே தேவை. எக்ஸோசோம்ஸ், கியூஆர், மினாக்சிலின். ஏன்னா எக்ஸோசோம்ஸ்லாம் ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு பேஷண்ட்டு அவருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 45 இயர்ஸ், ஒண்ணுமே இல்லாம வந்தார், ரொம்ப தின்னிங் இருந்தது. ட்ரீட்மெண்ட் மூலமா அவ்வளோ சூப்பர்பா ரிசல்ட்ஸ் காமிச்சோம். எக்ஸோசோம்னா நம்ம ரத்தத்துல இருக்கு. இல்ல ஆல்ரெடி இது எல்லாமே வந்து எக்ஸோசோம்ஸ்ங்கிறது ரொம்ப மைன்யூர் வெசிகல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீலோடட் சொல்யூஷன்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ் மூலமா பண்ணி கியூஆர் எவ்வளோ சூப்பர் ரிசல்ட்ஸ். ஏன்னா இப்போ ரெவல்யூஷனரி ஹீரோஸ்னா வந்து கியூஆர் 678, இது எக்ஸோசோம்ஸ், பயோசெல், இது மாதிரி ஜிஎஃப்சிலாம் இருந்தது. ஜிஎஃப்சி கொஞ்சம் பழைய பிள்ளையாயிட்டாரு. இப்போ வந்து ஏன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹேர் லாஸும் ரொம்ப வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரொம்ப அது அதிகமாயிட்டே இருக்கு. சரி டாக்டர், இப்போ பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு சொல்லுவாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம், இப்போ என் தங்கச்சிக்கு இருந்துச்சு, இப்போ எங்களுடைய மாமா பொண்ணுக்கு இருந்துச்சு. என் தங்கச்சிக்குனா ரொம்ப சின்ன வயசுல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு 11 வயசுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க மாமா பொண்ணுக்கு 10 வயசு 11 வயசு, சின்ன மாமா பொண்ணு. அதுக்குள்ள இந்த இடத்துல லைட்டா பூச்சி வெட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது தேய்க்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் செஞ்சு இப்போ முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, அது அப்படியே டைம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன கணக்கு? பூச்சி வெட்டினா ஏதாவது பூச்சி வந்து கடிக்குமா, இல்ல அந்த இடத்துல என்ன ஆகும்? இது என்ன அந்த மேட்டர்? நோ, தட் இஸ் நாட் பூச்சி வெட்டு. அது பூச்சிலாம் கடிக்காது. அதுக்கு பேர் வந்து அலோபீஷியா ஏரியேட்டா. அந்த இடம் மட்டும் கரெக்டா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்ததா, அதுக்கு பேர் அலோபீஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க, பூச்சி வெட்டு. தட் இஸ் நாட் அன் இன்ஃபெக்ஷன். அது வந்து அது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனுங்க. அது நீங்க வெங்காயம் தேய்க்கிறதுனாலயோ, அது ஸ்கேல்ப் சமையல் கட்டு கிடையாது, ப்ளீஸ். ஸோ நீங்க வெங்காயம் தேய்க்கிறதுனாலயோ இல்ல நீங்க வேற எதுவும் பண்றதுனாலயோ அப்படிலாம் வளர்ந்துருக்காது. அது யூஷுவலாவே ரிவர்ஸ் ஆயிடும். அது சில பேருக்கு யூஷுவலாவே ரிவர்ஸ் ஆயிடும். வெங்காயம் தேய்க்கலனாலும் ஆயிடும். எஸ், வெங்காயம் தேய்க்கலனாலும் ஆயிடும். சொல்லுவாங்கல்ல, டாக்டர்கிட்ட போனா 7 நாள்ல சரியாகும், டாக்டர் போனா 1 வாரத்துல சரியாயிடும். அந்த மாதிரி தான் யூஷுவலா அது வந்து ரிவர்சபிள். பட் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால வரலாம், சில பேருக்கு ரொம்ப எக்ஸசிவ் மெடிகேஷன் எடுக்கிறதுனால அது ஒரு சைடு எஃபெக்டா வரலாம். ஸோ அது வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஸ்டெராய்டல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அது வந்து நல்ல நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் முதல்ல அது எந்த மாதிரியான அலோபீஷியா ஏரியேட்டான்னு பார்க்கணும். அது வந்து முடியில வரலாம், பியர்ட்ல வரலாம், ஐப்ரோஸ்ல வரலாம், உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். ஏன்னா அலோபீஷியாலே வந்து அலோபீஷியா யூனிவர்சாலிஸ்னு இருக்கு, டோட்டாலிஸ்னு இருக்கு. உடம்பு முழுக்க ஹேரே இருக்காது, அதெல்லாம் அலோபீஷியா யூனிவர்சாலிஸ்னு சொல்லுவோம். டோட்டாலிஸ்னா எந்த முகம் ஃபுல்லா முடியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம ஜிஎஃப்சியோ அப்படி நம்ம போகக்கூடாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, அதுக்குன்னு சில மெடிகேஷன்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அலோபீஷியா ஏரியேட்டாங்கிறது இன்ஃபெக்ஷனோ இல்லை புழு கடிக்கிறதுனாலையோ இல்லை பூச்சி கடிக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது டோட்டலி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்றோம். அது செல்ஃபாவே கியூர் ஆகும். அது மேக்ஸிமம் செல்ஃப் லிமிட்டிங் தான். அது ஒருவேளை நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா, ரொம்ப பெருசா ஆகுது அப்படின்னா மேபி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பேஷண்ட் தான். ஃபைன் டாக்டர், எனக்கு இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டை கொஞ்சம் மெயினாக சொல்லுங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நம்ம பேசும்போது, நான் இப்போ பேஷண்ட், நான் உங்ககிட்ட வர்றேன், சார் இந்த மாதிரி எனக்கு இருக்கு சார், இப்படி இருக்கு சார், எனக்கு கொஞ்சம் நாள் கல்யாணம் நடக்க போகுது சார், இல்லை இப்போ தான் சார் கல்யாணம் நடந்திருக்கு, நான் இதெல்லாம் பண்ணும் சார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 8 மாசமோ இல்லை 4 மாசமோ ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணுவீங்கிறது அப்படியே எனக்கு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், நான் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்றேன். எனக்கு வந்து நல்ல முடி வந்து நிறைய ஃபால் ஆயிடுச்சு, நிறைய நல்ல ஏறு நெத்தி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் சர்ஜன் டீம் தான் இருக்கும். ஓகேயா, அவங்கள்ட்ட நம்ம ஹேர்லைன் டிசைன்லாம் நம்ம பண்ணிக்கலாம், ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறது. ஓகே, அப்போது நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நான் என்னோட ஹேர்லைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அப்போது டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது பின்னாடி ஹேர்லேருந்து எடுத்து முன்னாடி வைக்கிறது. அப்போ பின்னாடி ஹேர் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்ல. கடன் வாங்குறவன் பணக்காரனாக இருந்தால் தானே நம்ம அவன்கிட்ட நல்லா கடன் வாங்க முடியும். அப்போ கடன் கொடுக்குறவர் நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கிட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்கிட்ட ஃப்ரீ கன்சல்டேஷன், வந்து பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன், ஸ்கேனிங்கும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்கேல்ப் ஏரியா முதல்ல உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் வேணுமா வேணாமாங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கலாம்.
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 1 வீக் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்தேன். 1 வீக் கூட இல்ல, ஒரு 2 to 3 டேஸ் ரெஸ்ட் எடுத்தேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் சில பேர் ஃபீல்டு ஒர்க் இருக்கிறவங்க உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவீங்களா? அதான் எனக்கு அந்த ப்ராசஸ் உடனே இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் வைங்க, அதெல்லாம் ஒரு இல்ல 1 சார், மாசம் பெட் இப்ப ரெஸ்ட் இருக்கும். இல்ல சார், அப்படிலாம் உடனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உடனே அது லோக்கல் அனஸ்தீசியால நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் சார். அதனால துளி கூட பயம் கிடையாது. இல்ல நான் இப்ப வர்றேன், எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனும், டக்குன்னு பண்ணிடலாம், அவ்வளவுதானா? இல்ல இல்ல நாளைக்கு வாங்க, இல்ல ஒரு நீங்க வாரம் கழிச்சு வாங்க அப்படி சொல்ல அப்படி மாட்டீங்களா? கிடையாது. பிளட் டெஸ்ட் எடுப்போம். நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து அதை நம்ம பார்ப்போம். அதுல லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் பண்றது. அதை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கிடையாது. பட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது இப்ப இன்னைக்கு நீங்க வரீங்க, பட் எனக்கு ஒரு 1 வீக்ல பண்ணணும்னா பண்ணலாம், அதை பண்ணலாம். ஆனா வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறது கிடையாது. எவ்வளவு நேரம் process? ஒரு டே கேர் மாதிரி சொல்லலாமா? எஸ், ஒரு காலையில முடி இல்லாம வருவீங்க, ராத்திரி முடியோட வீட்டுக்கு போவீங்க. எப்படி சொல்றீங்க? ஆமா நிஜமா, நான் அப்படிதான் வீட்டுக்கு போனேன். சாயங்காலமே முடி வளர்ந்துருமா? முடி வளர்ந்துரும் இல்ல, உங்களுக்கு முடி உள்ள வச்சாச்சுல்ல, அப்ப அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா உங்களுக்கு முடி உள்ள இருக்கும். சோ அந்த ரேஞ்சில சொல்றேன். அதுக்கு ரொம்ப பயங்கர ஃபேன்சியா இருக்கு. காலையில முடி இல்லாம வருவீங்க, சாயங்காலம் முடியோட போயிருவீங்க. ஆமா, முடி உள்ள இருக்கும். முடி வச்சுதானே அனுப்புறோம் நம்ம. சோ அதான வளர்றதுக்கு டைம் எடுக்கும். சோ ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்தேன். 3 monthsல வச்ச முடி எல்லாமே ஃபால் ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்னடா நம்ம திருப்பி பேக் டு நம்ம ஸ்கொயர் 1 மாதிரி இருந்தது. அப்ப அது வச்சோன்னே ஃபால் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அது திக்கா வளர ஆரம்பிக்கும். அதுலயே நாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல கைட்லைன் சார்ட்னு ஒன்று இருக்கு. டைம் லைன் சார்ட். மந்த் 1னா இவ்வளோ தூரம் வரும், மந்த் 2 இவ்வளோ தூரம் வரும், மந்த் 3 வந்து இவ்வளோ தூரம் பெர்சன்டேஜ் வருங்கிறத நம்ம சார்ட் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்றதும் உண்டு. ஸோ அதை கொடுத்துருவோம் பேஷண்ட்டுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே இந்த டைம்ல இது வரும். அப்போ நம்ம ஒரு 6 months 7 months வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பார்க்குற முடியும் இன்னுமேவும் வளரும். இதுக்கு முன்னாடியும் வளர்ந்துட்டு இருந்தது, இப்பயும் வளர்ந்துட்டு இருக்கு எனக்கு. ஓகேயா? அப்போ ஒரு 3 months வரைக்கும் நாங்க வந்து பொறுமையா இருக்க சொல்வோம் பேஷண்ட்டை. பயப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு. ஸ்வெல்லிங்கோ இல்லை இந்த மாதிரி வேற எந்த பிரச்சனையுமே 99.9% வராது. 100% சேஃப். அதை நான் இப்போயே எழுதி தரேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் 100% சேஃப். ஓகே, 99.9% ரிசல்ட் ஓரியன்ட். ஏன்னா சில பேர் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம வருவாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து 18 வயசுல இருந்து அடர்த்தி வரணும்னா வராது. அதுதான் அந்த 0.1. அதுதான் கேட்க வந்தேன். அதே 100ன்னு சொல்றதுல என்ன? ஏன்னா நிறைய பேர் இல்ல நீங்க 100% சொன்னீங்க, எனக்கு 18 வயசு வந்து முடி வருமானா அல்ல, அப்படி பண்ண முடியாது இல்லை சார். ஸோ இல்லை, அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும், அவங்களோட ரிசல்ட்ஸும் மாறுபடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஒரு 3 months நான் அந்த ஃபுல் டைம்லையுமே நான் ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ், நான் ப்ராப்பராக மினாக்சில் இப்போ வரைக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ராப்பரான கைடன்ஸில் இருக்கேன். ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தூங்குறேன் நான் சொன்ன மாதிரி. ஓகேயா? ஸோ சில பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நமக்கு முடி வேணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் முடிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ அப்போ 1 yearல கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், கொடுக்கவும் செய்வோம் ஃபார் ஷோர். ஏன்னா அந்த ஹேர் லாஸ்ங்கிறது ரொம்ப வலிக்கும் சார். அதுவும் ரொம்ப வலிக்கும். அது வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது ஒருத்தங்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அப்படியே இப்போல்லாம் எனக்கு ரொம்ப நம்ம ஷூட் பண்ணப்போ கூட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இது வந்ததுக்கப்புறம் டைஃபாய்டு டெங்குலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. அதனால ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது 100% ஒரு சேஃபான ப்ரொசீஜர். நான் சொல்கிறேன், ரிசல்ட்ஸோடு இருக்கிற நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரிசல்ட்ஸையும் நான் காட்டுறேன். ஓகே டாக்டர், இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இதெல்லாம் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் கண்டிப்பாக இல்லை, நானும் மிடில் கிளாஸ் தான், பட் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே, ₹1 கூட வாங்க போகிறது இல்லை பேஷண்ட்டை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறதுக்கு. ப்ரொசீஜர்ஸ்க்கு அமௌண்ட் வேரி ஆகும். சில பேருக்கு நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு குட்டி இடம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் அன்லிமிட்டெட் கிராஃப்ட் தான் வைப்போம். நம்ம இவ்வளோ கிராஃப்ட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களோட கேட்டகரி பொறுத்து, பால்னஸோட லெவல் பொறுத்தும் நம்ம பார்க்குறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு லக்ஸுரி ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லை, ஃபார் ஷோர். இல்லை நான் இதையும் சொல்கிறேன், நம்ம ஜிஎஃப்சி எல்லா ட்ரீட்மெண்ட்லேயுமே நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படியே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக தான் கொடுக்குறோம். இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இப்போது ஆன்டி டேண்ட்ரஃப் லேசர் ஜோன்லாம் வந்துருச்சு. அந்த லேசர் எல்லாமே ஒரு ₹3000 ₹3500 ஒர்த் ஆனது அப்படியே நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக தரோம். இது சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. லேசர் என்ன பண்ணுன்னா எக்ஸிஸ்டிங் ஃபாலிக்கல்ஸை நல்லா ப்ரொவைகேட் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் பண்ணும்போது நல்ல க்ரோத் வர்றதை நாங்கள் கண் முன்னாடி பார்க்குறோம் பேஷண்ட்.
பேஷண்ட்ஸ்க்கு. வி ஹாவ் லாட் அண்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வித் ரிசல்ட்ஸ் எவிடன்ஸோட வச்சுருக்கோம். சரி டாக்டர். இப்போ அந்த நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன டாக்டர்? இல்ல நைட் ஷிஃப்ட்டுக்கும் முடிக்கும் என்ன பிரச்சனை? என்ன இல்ல தொடர்பு? நைட் ஷிஃப்ட்ங்கிறது நம்ம ஒரு 25 வயசு வரைக்குமே நைட்டு நல்லா தூங்கிட்டு 26 வயசு போகும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்க மொத்த லைஃப் ஸ்டைலையும் அப்படியே இன்வெர்ட் பண்றீங்கன்னா பாடி டக்குன்னு அடாப்ட் ஆகல. அது பாடி வந்து டக்குன்னு ஒரு ஷாக் கொடுக்குது. ஓகே, அந்த ஷாக்ல நிறைய பேருக்கு இந்த நைட் ஷிஃப்ட்னால முடி கொட்டுது. ஏன்னா ஸ்லீப் இல்லைனாலும் நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் தான் பார்க்குறோம் இல்லையா. நமக்கு ஹேர் ஃபால் மெயினாக வர்றதுக்கு ஸ்லீப் ஒரு பெரிய பெரிய ரீசன். தூங்கி எந்திரிச்சு தலானியில பார்த்தாலே முடியாது. எஸ், இந்த 3 ரீசன் தான் மெயினாக ஹேர் கொட்டுறதுக்கு நம்ம பார்க்கறது. 600+ காசஸ் இருக்கு. நீங்க என்ன காசுன்னு எடுப்பீங்க, பட் 3 வந்து ப்ரிடாமினன்டான ரீசன். என்னென்ன? ஒன்று ஜெனட்டிக், ஹெரிடிட்டரியா நமக்கு இருக்குன்னா நமக்கு நிறைய பாக்கு முடி கொட்டுச்சு, வழுக்க இருக்குன்னா எனக்கு வழுக்க இருக்கும். ஓகே, தாத்தாக்கு இருந்தாலும் சரி, தாய் மாமாக்கு இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம வந்து அப்பா மட்டும் சைடு வர மாட்டோம், அம்மா சைட்லயும் வரும். தாய் மாமா, அந்த தாத்தா, பெரியப்பா எப்படி இருந்தாலும். ஓகே, ரெண்டாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதுதான் இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே. மூணாவது நரிஷ்மெண்ட் இம்பேலன்ஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் வச்சே வந்து நாங்கள் ஹேர் லாஸை சரி பண்ணியிருக்கோம். உண்மைக்குமே கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கோம். 4 பிளட் டெஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள் வியூவர்ஸ். இது விட்டமின் D3 பாருங்கள், விட்டமின் B12 லெவல்ஸ் பாருங்கள், அயன் லெவல்ஸ் பாருங்கள், ஹீமோக்ளோபின், ஜிங்க், மெக்னீஷியம்லாம் பார்க்குறதுனா பெட்டர். ஓகே, இந்த மாதிரியான சில பேராமீட்டர் பார்த்தே நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் எவ்வளோ இருந்தா எப்படி, இதை வச்சு எப்படி சொல்லுங்க? ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா, ரத்தம் கம்மியா இருந்தாலே நமக்கு உடம்புல எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். அயன் டெஃபிஷியன்சி, அனீமியாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த வெரி அண்டர் ரேட்டட் ஒன்று. அதுதான் மெயின் ஒரு ரீசன். அயன் இல்லைன்னா முடி கொட்டும், ரத்தம் இல்லைன்னா முடி கொட்டும், ஜிங்க் லெவல் கம்மியா இருந்தா கொட்டும். விட்டமின் D3லாம் நான் சொல்றேன்ல, எனக்கு எடுக்கும்போது 10 தான் இருந்தது, 25 இருக்கணும். விட்டமின் D3 10 தான் இருந்தது. D3 ஒழுங்கா எடுத்தேன். எல்லாமே வந்து இன்ஜெக்ஷன்னால கொண்டு வர முடியாது. ஓகேயா, நான் லைஃப் ஸ்டைலையும் பார்த்துக்கிட்டேன், என்னோட மெடிசின்ஸ்லையும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணேன். இதுவும் ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த பேராமீட்டர்ஸையும் நம்ம பார்க்கணும். நல்லது, ரொம்ப நல்லது டாக்டர். இப்போ நான் அடுத்து அந்த நரிஷ்மெண்ட்னு ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கல்ல, அதில் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன மாதிரி உணவெல்லாம் நம்ம சாப்பிட்லாம், என்ன மாதிரி உணவு முறையும் ஒரு வாழ்க்கை முறை என்ன இருக்கு? ஏன்னா நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி, மெடிக்கேஷன் பற்றி ஆங்கில வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ எங்களுக்காக இவ்வளோ நேரம் தூங்குங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் என்ன ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படின்னு கேட்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன், இதாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, கொஞ்சம் சோகமாக இருக்கிறதெல்லாம் கூட ஒரு காசாக இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு சோகமாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் வந்து நமக்கு மிகப்பெரிய தண்டனை நமக்கே கொடுக்கறது. நீங்கள் சோகமாக இருக்க எல்லா உடம்புல உள்ள எல்லாமே சோகமாக தான் மாறும். ஏன்னா மனம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஆனால் அதை ரொம்ப எக்ஸஸாக பண்ணாதீங்க. பிடிச்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க. ஓகேயா, சாக்லேட் பிடிக்கும்னா சாப்பிடுங்க. நம்மளுக்கு சாக்லேட் நிறையா தான் பிடிக்கும், பட் நிறைய அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஓகேயா, ஸோ ரொம்ப வெளில சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது பெட்டர். மேக்ஸிமம் அம்மா கையால் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா முட்டை எடுத்துக்கலாம். நிறைய பேர் முட்டையை வந்து ஒயிட் மட்டும் எடுப்பாங்க, எல்லோ அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அது தப்பு, அது பயோட்டின் அதில் தான் நிறைய இருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க. அப்புறம் கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை மாதுளம்பழம் ஜூஸ் குடிங்க. சுவரொட்டி சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நல்லது, அதில் விட்டமின் B12 நிறையா இருக்குது, ரத்த சத்து நல்லா கொண்டு வரலாம். சுவரொட்டின்னு சொல்லுவோம், இந்த மட்டன் சுவரொட்டி, இது மண்ணீரல். மண்ணீரல் கரெக்ட், அதெல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் போதுமான அளவுக்கு தூங்குங்க. சில பேர் வந்து 4 மணி நேரம் தான் தூக்கம் இருக்கும், சரியா? ஆனால் அந்த 4 மணி நேரமும் ஒழுங்காக தூங்க மாட்டாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுறது? உடம்பு அட்லீஸ்ட் அந்த 4 மணி நேரமாச்சும் கொடுக்கணும்ல. இன்னொரு இது சொல்கிறேன், இதுக்கு அப்படியே ஒரு ட்விஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இந்த நான் பெஸ்ட் நகரில் தான் இருக்கேன். பெஸ்ட் நகர் ரோட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்குலாம் அவ்வளோ அடர்த்தியாக முடி இருக்கும், எவ்வளோ இருக்கும், இப்படி இருக்கும். அவங்களுக்கு பெருசாக சாப்பாடு அதெல்லாம் வந்திருக்காது இல்லையா? நம்ம சாப்பிட்ற அளவு கூட அவங்க சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, சாப்பிட மாட்டாங்க. மேபி அவங்க கவலைப்படுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அன்னையோட நாள் சந்தோஷமாக இருந்தால் போதும், இல்லை அன்னைக்கு சாப்பாடு கிடச்சி அது இதாக இருந்தால் போதும். மேபி அது இருக்கலாம். ஜெனட்டிக் வைஸாகவும் இருக்கலாம். ஜெனட்டிக்கலி நீங்கள் வீக்காக இருக்கீங்க ஹேரில் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஹேர் லாஸ், எனக்கு இப்போ ஹேர் லாஸ் இருக்குது, நான் பொழுதுக்கும் இன்ஜெக்ஷனை மட்டுமோ இல்லை மினாக்சில் அண்ட் ஃபினஸ்டைனை மட்டுமோ நம்பி இல்லை. நான் அதையும் சரி பண்ணேன்,
லைஃப் ஸ்டைலையும் சரி நீங்கள் ஜங்கே சாப்பிட்றது இல்லையா டாக்டர்? அப்படிலாம் இல்லை, நான் நல்லா பிரியாணி சாப்பிடுவேன். 65 அவ்வளோ பிடிக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள், ஓகே, ரொம்ப எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள். நம்ம இந்த ஃபுட் ஆப்ஸை கொஞ்சம் நான் அன்இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து எனக்கு மணியும் சேவ் ஆச்சு, கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் இது. ஏன்னா நம்ம எல்லாம் இருக்கிறதுல டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிடுறோம். ஓகேயா, நமக்கு அது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா அது எல்லாமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு கேரட் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள்ஸ், ஒரு கேரட்டுங்க, ஒரே ஒரு கேரட் என்னங்க இருக்கு, சும்மா எடுத்து போகும்போது ஒரு கேரட் சாப்பிட்டு கூட முடிஞ்சு. ஸோ அதனால ஐ எம் டெல்லிங் யூ லைக் நெல்லிக்காய் சாப்பிடலாம், டொமேட்டோ ஜூஸ் குடிக்கலாம், பொமக்ரேனேட் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் யூ கேன் டூ இட் ஆன் யோர் ஓன். இல்லை அது இதெல்லாமே வந்து டாக்டர்ஸ் இருக்கணுன்ற இது கிடையாது. நீங்களே போற போக்குல சும்மா நல்ல உணவுகள் சாப்பிடணும். நல்ல உணவு, மாதுளம்பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரே ஒரு ஆரஞ்சு சொல்ல எனக்கு அது நம்ம ஆரஞ்சு பிரிஞ்சாலே ரூம் ஃபுல்லா வாசனையா இருக்கும். சாப்பிடுறது இல்லை, நம்ம மெனக்கிடுறது இல்லை. உங்கள்கிட்ட பேசினா ஆக்சுவலாக நான் பேசிக்கிட்டே இருக்கதா எனக்கு எப்பயுமே தோணும். ரொம்ப கைண்டாக நீங்கள் பேசுவீங்க, எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். கடைசியாக ஃபார் அ மினிட் நீங்கள் நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்பீக். ஐ எம் டாக்டர் நிவேதன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, உங்கள் பிரதராக நினச்சிக்கோங்க, இல்லை உங்கள் என்ன வேணாலும் டாக்டராக கூட நினச்சிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை விட அழகாக உங்களை யாராலையுமே பார்த்துக்க முடியாது. ஓகேயா, உங்களுக்கு ஹேர் லாஸ் பிரச்சனை இருக்குது, ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது, இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைவாக நான் உட்காந்துருக்கேன். சரியா, 100% கவலையப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெண்ட் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வி வில் டேக் கேர் ஆஃப் யூ. நாங்கள் பேசுகிறோம் உங்கள்கிட்ட. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நம்ம நல்லா பண்ணலாம். சூப்பராக உங்கள் ஹேரை நான் மாற்றி தரோம், அது ஐ எம் வெரி ஷுர். ஓகே, அட்லீஸ்ட் முடியுமா முடியாதாங்கிறத கூட நாங்கள் சொல்லிடுறோம். சரியா, நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஃப்ளாண்ட் ஆன் யோர் ஓன் செல்ஃப். ஓகே, அண்ட் அப்படியே கொஞ்சம் நகருங்களேன். நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. எஸ், இந்த பின்னாடி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அவங்கள ஹர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதான் முடியலன்னு அவங்கள சொட்டன்னு கிண்டல் பண்ணியிருப்பீங்க, வழுக்கன்னு கிண்டல் பண்ணியிருப்பீங்க, ஷைனுன்னு கிண்டல் பண்ணி எல்லாம் பட்டது தானே. அது ரொம்ப வலிக்கும், உண்மைக்குமே சொல்கிறேன், அது ரொம்ப வலிக்கும். அந்த பெயின் யாருக்குமே தராதிங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஏன்னா வந்து அந்த பெயின் ரொம்ப கஷ்டம். அவங்கள வந்து நீங்கள் வந்து யாருக்குமே ஹேர் லாஸ் ஆகணும்னு வந்து நாங்கள் யாருமே வந்து ஆசைப்பட்டு எனக்கு ஹேர் லாஸ் ஆகணும்னு வேண்டிக்கல. சரிங்களா, அது ஏதோ ஒரு இதில் ஆகுது. அட்லீஸ்ட் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். டிமோட்டிவேட் பண்ணி ஹர்ட் பண்ணாதீங்க. வலிக்கும், அது ரொம்ப வலிக்கும். நாளைக்கு யாராவது உங்களை பண்ணும்போது அது உங்களுக்கு தாங்க முடியாது. அது பின்னாடி பேசுகிறவங்க எனக்குமே பின்னாடி பேசுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே நல்லா இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்களே, எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரியா, சந்தோஷமாக இருக்கலாம், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும் நினச்சிக்கோங்க. காலையில் எழுந்திருக்கிறோம், நமக்கு பிடிச்சதை செய்கிறோம், நமக்கு பிடிச்சதை நல்லதாக சாப்பிட்றோம், நல்லதாக வாழ்கிறோம், 2 பேரும் சிரிக்க வச்சுருக்கோம், 2 பேரும் நம்ம சந்தோஷப்படுத்தியிருக்கோம், நல்ல நிம்மதியாக தூங்குறோம். இப்படி பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ்ட் இட். ஆக்சுவலாக கடைசியாக நீங்கள் பேசின போர்ஷன் ஐ லவ்ட் இட். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சு. தேங்க்யூ. ஆமாங்க, இன்னைக்கு நான் சிரிச்சுட்டே தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா கடைசியாக அந்த பேசின போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் சொட்டை, வழுக்க, ஷைனு இப்படியெல்லாம் நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. ஹேர் லாஸ் என்ன வேணும்னாங்க, நாங்கள் ஹேர் லாஸ் ஆகணும்னு நினச்சா நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம், அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் சொல்லியாச்சு. யாரெல்லாம் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வாங்க, நான் தான் லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி அதுதான் அந்த லைவ் எக்ஸாம்பிள் வச்சு சார் வச்சே பேச போகிறோம். அப்படிங்கிறதுனால நம்ம அதை காட்டணும், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சமுதாயத்தில் யாரும் இதனால ஒரு லோவாலாம் ஃபீல் பண்ண வேணான்னு. நான் எப்படி எப்பயுமே பொதுவாக நினைப்பேன்னா, ஹேர் லாஸோடு இருந்தாலுமே சிக்கல் கிடையாது. என்ன இப்போ தலையில் முடியல அவ்வளோதானே, மூளை தான் முக்கியமே தவிர முடி முக்கியம் கிடையாது, அப்படி தான் நான் யோசிப்பேன். ஆனால் அதை ஒரு சில பேர் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாசிட்டிவிட்டி. இந்த பாசிட்டிவிட்டி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி. தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே.